வெல்கம் டு villagebarberstories.com. இறுதிச் சுற்று 3ஆம் பாகம். ஒரு நாள் அவள் தொழில்துறையில் எப்படி புகழ் பெற்றாள் என்பதை யோசித்து தன்னுடைய முதல் பட இயக்குனரிடம் அவளுக்கு ஏதேனும் ஸ்கிரிப்ட் இருக்கிறதா என்று கேட்க அவள் கால் செய்தாள். அவர் அனுவின் அழைப்பை எடுக்கவில்லை. அனுவும் விடாமல் தனக்கான ஏதேனும் புதிய ஸ்கிரிப்ட் இருக்கிறதா என்ற இயக்குனருக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள். மேலும் அவருடன் மீண்டும் பணியாற்ற விரும்பி அதே மேஜிக்கை மீண்டும் செய்ய விரும்பினாள். அதனால் அனு அவன் அலுவலகம் சென்றாள். அப்போது டைரக்டர் தன்னுடைய கேபினில் யாருடனோ பேசிக்கொண்டு இருக்க அனு வெளியே காத்திருந்தாள். இயக்குனருடன் பேசிக்கொண்டு இருந்தது பிரபல புடவை நிறுவனத்தின் மேலாளர் சதீஷ். சதீஷ் இயக்குனரிடம் எங்கள் விளம்பரத்திற்காக நடிகை அனுவை மொட்டையடிக்கச் சொன்னதாகவும் அவள் மறுத்துவிட்டதால் தன்னுடைய முதலாளி சந்தான பாரதியிடம் தனக்கு கெட்ட பெயர் வந்தது என்றும் விரிவாக சொல்லிக் கொண்டு இருந்தான். இயக்குனரும் சதீஷும் நண்பர்கள் என்பதை அறிந்து அனு அதிர்ச்சியடைந்தாள். உடனே அவர்களின் பேச்சை உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தாள். சதீஷ் இயக்குனரிடம், நடிகை அனு எப்படி எங்கள் கம்பெனி விளம்பரத்தில் நடிப்பதை எவ்வளவு தைரியமாக நிராகரித்துவிட்டு மேலே வர முடியும்? அதனால்தான் அவளுக்கு எந்த ஒரு பெரிய வாய்ப்பும் கிடைக்காத மாதிரி கவனமாக பார்த்து கொண்டேன். இருந்தாலும் என்னுடைய கோபம் குறையவில்லை. அதனால்தான் உன்னை வைத்து அவளை மொட்டையடிக்கச் சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? அதற்கு இயக்குனர், சதீஷ், நீ சொன்னபடிதான் நான் செய்தேன். படத்தில் அவளுக்கு தெரியாமல் மொட்டை போடச் சொன்னேன். அந்த காட்சியில் அனுவை அவமானப்படுத்தச் சொன்னேன். நீ சொன்னது போல நான் செய்தேன். ஆனால் அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகிவிட்டாள். அவளுடைய நடிப்பை அனைவரும் வியக்கத்தக்க வகையில் பாராட்டினர். அப்போதிருந்தே அவள் பெரிய நட்சத்திரமாகிவிட்டாள். அந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெறவும் அவள்தான் காரணம். எனக்கு அந்த படத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கவும் அனுதான் காரணம். இப்போது புதிய படத்திற்கு என்னை நம்பி கூப்பிட்டுட்டு இருக்கா அனு. ஆனால் நான் அவளுடன் வேலை செய்ய முடியல. இனிமேல் அவளின் இமேஜை கெடுக்க நான் உன்னுடன் மீண்டும் உடன்பட முடியாது. ஏனென்றால் அவள் இப்போது ஒரு பெரிய நட்சத்திரம். நான் ஏதாவது செய்தால் அது எனது வாழ்க்கையையும் பாதிக்கும். நான் முதலில் உன் விருப்பத்தை ஏற்று அவளை பழிவாங்க உதவினேன். ஏனென்றால் நீ எனக்கு நெருங்கிய நண்பன். நீ என் தொழிலில் எனக்கு நிறைய உதவி செய்தாய். அதனால் நீ சொன்னது போல பிரியாவின் கைகளால் அவளை மொட்டையடிக்க நானும் சம்மதித்தேன். ஆனால் இப்போது அவளின் நடிப்புக்கு நானும் ஒரு ரசிகன் என்பதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி எண்ணத்தோடு இனிமேல் என் ஆபீஸ்க்கு வராதே சதீஷ் என்று இயக்குனர் கோபமாக பேசினார். அனு அனைத்தையும் கேட்டு பெரிய அதிர்ச்சியில் இருந்தால் கண்ணீருடன். தற்செயலாக அவள் ஒரு கண்ணாடி டம்ளரை தொட அது தரையில் விழுந்தது. சத்தம் கேட்டு டைரக்டர் வெளியே வர அனு மிகவும் அதிர்ச்சியுடனும் கண்ணீருடனும் காலில் நிற்பதை பார்த்தார். இயக்குனர் சதீஷை அனுப்பிவிட்டு சதீஷ் தன் வாழ்க்கையில் அவருக்கு உதவிய அனைத்தையும் விலக்கி அவளை அமைதிப்படுத்தினான். அனு அனைத்தையும் கேட்டு பெரிய அதிர்ச்சியில் இருந்தால் கண்ணீருடன். அனு, நான் உனக்கு பண்ணியது துரோகம்தான். அப்போதைய நிலைமையில் சதீஷ் தான் எனக்கு வளர்ச்சிக்கு காரணமானான். அவனுடைய பழிவாங்கலை நிறைவேற்ற அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் உன்மீது எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. என்னை மன்னிச்சிடு அனு என்று இயக்குனர் அனுவின் கைகளை பிடித்துக் கொண்டான். அனு, தெரியும் சார், நான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் முன்னேற நீங்கள் எனக்கு உதவி இருக்கீங்க. அதனால் உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை என்றாள். இயக்குனர், என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி அனு. ஆனால் புதிய ஸ்கிரிப்டை பற்றி நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்த. நான் உன்னுடன் மீண்டும் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கல. இந்த முறை நீ முன்னணி நடிகை. ஆனால் இந்த முறை உனக்காக வேறு ஒரு புதிய ஸ்கிரிப்ட் இருப்பதால் மொட்டை அடிக்கிற மாதிரியான காட்சிகளை மீண்டும் படத்தில் வைக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அனுவோ, சார், எனக்கு அதே மாதிரி ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி தான் வேணும். எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி என் தலையை மொட்டையடிக்கும் காட்சிகளையும் சேர்த்து படம் முழுவதும் நான் மொட்டை தலையுடன் நடிக்க ஆசைப்படுகிறேன் என்றாள். இயக்குனர், ஆனால் அனு, நீ இப்போது பெரிய நட்சத்திரமாகிவிட்டாய். இது மாதிரியான கதைகளில் நீ நடிக்க வேண்டியதில்லை. அது உன் கேரியரில் பெரிய வாய்ப்பை கெடுத்துவிடும் என்றான்.
ஆனால் அனுவோ, சார், நான் என் முதல் படத்திலேயே இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். இந்த முறை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என் இத்தனையோட அனுபவத்தை வச்சு ஸ்க்ரீன்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனது படத்தால் தான் எனக்கு புகழ் கிடைத்தது. மேலும் எனது கேரியரில் இன்னும் வித்தியாசமான வேடங்களில் நடிக்க தயாராக இருக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரியான ஆட்களும் அறிந்திருக்க வேண்டும். முதல் முறை போலல்லாமல் என்னால் எந்த மாதிரியான வேடத்தையும் நிஜமாகவே செய்ய முடியும் என்பது அவரின் தீய எண்ணத்தாலும் பழிவாங்கும் எண்ணத்தாலும் எனக்கு இவ்வளவு சவாலான கதாபாத்திரம் கிடைத்தது. சதீஷிடம் சொல்லுங்கள், என் கேரியரில் எனக்கு புகழ் கிடைத்தது அவரால் அல்ல. அந்த மொட்டையடித்த தலையையும் அவமானப்படுத்தும் காட்சியையும் என்னால் மீண்டும் செய்ய முடியும். மேலும் எனது திறமை மற்றும் நடிப்பால் நான் உண்மையிலேயே பிரபலமானேன் என்பதை அவருக்கு நிரூபிப்பேன். நடிப்புக்காக நான் எந்த எல்லைக்கும் செல்லத் தயாராக இருக்கிறேன் என்று தீர்க்கமாக கூறினாள் அனு. இயக்குனர் ஓகே அனு, நான் ஸ்கிரிப்டை மாற்றி எழுதிவிட்டு முழு கதையுடன் மீண்டும் வருகிறேன் என்கிறார். சில நாட்களுக்கு பிறகு இயக்குனர் அனுவை மீண்டும் அழைத்து தன்னுடைய புது ஸ்கிரிப்டை அனுவிற்கு விளக்கிச் சொல்ல தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைக்க இருவரும் கதையை விவாதிக்க அமர்ந்தனர். இயக்குனர், இது ஸ்போர்ட்ஸ் டிராமா கதையாக இருக்கும். நீ நாட்டில் பிரபலமான மல்யுத்த வீராங்கனை. உன் பெயர் பிரீத்தி. சிறு வயதிலிருந்தே மல்யுத்த வீராங்கனையாக வேண்டும் என்பது உன் கனவு. பல சிரமங்கள், பயிற்சிகளுக்குப் பிறகு நீ தேசத்திற்காக மல்யுத்தத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறாய். நீ மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கவும், ஆனால் நீ எல்லாவற்றையும் சமாளித்து நாட்டின் நம்பர் 1 மல்யுத்த வீராங்கனையாக உருவெடுத்து இருக்கிறாய். ஆனால் சில முக்கிய நபர்களே இதில் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர்கள் தொடர்ந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள். கல்பனா அப்படிப்பட்ட ஒரு மல்யுத்த வீராங்கனை மற்றும் அவள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் உன்னை எந்த வழியிலாவது வென்று முதலிடத்தை அடைய விரும்புகிறாள். அதனால் கல்பனா உன்னுடைய கவனத்தை திசை மாற்ற எப்போதும் பிற வழிகளில் உனக்கு பிரச்சனைகளை தருகிறாள். ஆனால் அது உனக்கு தெரியாது. உனக்கு சதீஷ் என்ற நண்பன் இருக்கிறாள். நீங்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே மிகவும் நெருக்கமாக இருந்தீர்கள். சதீஷ் முதலில் உன் தொழிலை விரும்பினான். ஆனால் சமீப காலமாக உங்கள் விளையாட்டு வாழ்க்கையை அவன் வெறுக்க ஆரம்பித்தான். திருமணத்திற்கு பிறகு நீ அவனுக்கு மட்டும் மனைவியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான் சதீஷ். நீங்கள் இருவரும் இதை பற்றிய நிறைய முறை பேசியும் நீ மல்யுத்தத்தை விடுவதாக இல்லை என்று அவனிடம் மறுப்பு சொல்வதற்கு தெரிவிக்கிறாய். இதனால் ஒரு நாள் சதீஷ் உன்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு அவ்வப்போது புறக்கணிக்கிறான். சதீஷ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று உன்னால் நம்ப முடியவில்லை. அதனால் நீ அவனை மறந்து மல்யுத்தத்தில் அதிக கவனம் செலுத்த, அதனால் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் அடுத்தடுத்து வரும் போட்டிகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற. ஒரு நாள் கல்பனாவுடன் தேசிய அளவிலான மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை. சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான போட்டியாக இருப்பதால் நீ அதற்கு வெறித்தனமாக தயாராக அந்த நாளும் வந்தது. அந்த போட்டிக்கு நீ நன்றாக தயாராகி அந்த ஸ்டேடியத்திற்கு செல்ல முடியும். சதீஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து விழாவின் ஒரு பகுதியாக கல்யாண ஊர்வலம் செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாய். சிறு வயதிலிருந்தே சதீஷை காதலித்ததால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டதாக உணர்கிறாய். நீ அனைவருக்கும் முன்னால் சாலையில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே மல்யுத்தம் செய்ய ஸ்டேடியத்திற்கு போக, அந்த நேரத்தில் நீ வித்தியாசமான மனநிலையில் முற்றிலும் வெறுமையாக உணர்கிறாய். உன் மனம் முழுவதும் சதீஷுக்கு திருமணமானதை பற்றிய எண்ணங்கள் இருப்பதால் உன்னால் அப்போதைய நிலைமையில் சண்டையில் கவனம் செலுத்த முடியவில்லை. கல்பனா உன்னை எல்லா ரவுண்டுகளிலும் தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறாள். அந்த போட்டியில் நீ கல்பனாவிடம் தோற்றுவிடுகிறாய். அந்த போட்டியின் மூலம் சர்வதேச போட்டிகளில் நுழையும் வாய்ப்பையும் நீ இழந்து விடுகிறாய். ஆனால் கல்பனா அந்த போட்டியை அப்படியே விடவில்லை. அவள் நீண்ட காலமாக உன் மீது கோபமாக இருக்கிறாள். உன்னை இன்னும் அவமானப்படுத்த நினைக்கிறாள். அதனால் மேடையில் உள்ள அனைவரின் முன்னும் உன் தலைமுடியை பிடித்து இழுத்து உன் முகத்திலேயே அடிக்கிறாள். அவள் உன்னை தொடர்ந்து அறைந்து கொண்டே இருந்தாள். பின் கத்தரிக்கோலை எடுத்து உன் முடிகள் அனைத்தையும் இரக்கமில்லாமல் அந்த ஸ்டேஜிலேயே வெட்டினாள். பின்னர் ஒரு ட்ரிம்மரை எடுத்து உன் முடிகள் அனைத்தையும் மொட்டை அடித்தாள். அவளுடைய பாதுகாவலர்கள் அங்கிருந்த பார்வையாளர்களை கட்டுப்படுத்தியதால் உன்னை அங்கிருந்து யாராலும் கல்பனாவிடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை. சதீஷ் கல்யாண பாரத்தை
பெரிய அதிர்ச்சியிலிருந்து உன்னால் கல்பனாவிற்கு எதிராக போராடும் மனநிலை இல்லை. அதனைப் பயன்படுத்தி கல்பனா உன் தலையில் ஷேவிங் கிரீம் தடவி உன் உச்சந்தலையை முழுவென மொட்டை அடிக்கிறாள். பின்னர் அவள் உன்னை கூட்டத்திற்கு முன் அழைத்துச் சென்று உன்னை மொட்டைத்தலையுடன் அனைவரின் முன்னிலையில் எடுத்துச் செல்கிறார்கள். அங்கிருந்த இளைஞர்கள் உன்னையும் உன் மொட்டைத்தலையையும் படம் எடுக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் வழியாக உன்னை இழுத்து வந்த கல்பனா உன்னை ஸ்டேடியத்திலிருந்து வெளியே இழுத்து தள்ளுகிறாள். ஆனால் நீ உன் மொட்டைத்தலையை மறைக்காமல் அப்படியே வீட்டுக்கு போகிறார். என்ன நடந்து எல்லோரும் உன்னிடம் கேட்கிறார்கள். நீ எல்லாவற்றையும் விளக்க அதிலிருந்து மெதுவாக மீண்டு உன் மல்யுத்த வாழ்க்கையை மீண்டும் தொடங்குகிறாய். ஒரு கட்டத்தில் கல்பனாதான் சதீஷ் தன்னை வெறுக்கவும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளதற்கு காரணம் என்பது உனக்கு தெரிய வருகிறது. கல்பனா சதீஷை பேசி பேசி அனுவின் கேரியருக்கு எதிராக அவரை மாற்றினாள். எனவே அவள் வேண்டுமென்றே சதீஷ்க்கு ஒரு பணக்கார பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தாள். மேலும் அந்த மேட்ச் நடக்கும் நாளில் சதீஷ் அந்த பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்தாள். இதெல்லாம் தெரிந்த அனு மீண்டும் பயிற்சியில் ஈடுபடத் தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கவனம் செலுத்துகிறாள். அடுத்த தேசிய அளவிலான போட்டியில் கல்பனாவை மொட்டை தலையுடன் எதிர்கொள்ள அனு அடிக்கடி தன்னுடைய தலையை மொட்டையடித்துக் கொண்டே இருக்கிறாள் என்று தெளிவாக காட்சியை விளக்கினார். கதை நல்லா இருக்கு, எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்? இந்த வாரமே ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் என்று இயக்குனர் சொல்ல படத்தின் பெயர் இறுதி சுற்று என்ற பெயரில் வெளியாகி நாடு முழுவதும் ஏராளமான அங்கீகாரங்களுடன் இந்த முறை மேலும் பிரபலமானாள் அனு. அனைவரும் படத்தை பாராட்டி படத்தின் கடைசியில் அனு சொன்னதையே நிஜ வாழ்க்கையிலும் பயன்படுத்த தொடங்கினர். படத்தை பார்த்த பிறகு அனுவின் நடிப்பு மற்றும் படத்தில் அவள் காட்டிய அர்ப்பணிப்புக்காக நிறைய பேர் பாராட்டினர். திரைப்படம் வணிக ரீதியில் வெற்றி பெற்றதுடன் அவள் மீண்டும் பல விருதுகளை பெற்றாள். சதீஷ் படம் பார்த்துவிட்டு அனுவை சந்தித்து சிறிது நேரம் பேசினார். சதீஷ், உன்னுடைய இந்த படம் மிகவும் நன்றாக இருக்கிறது அனு. படத்தில் உங்கள் நடிப்பு அருமை. திரைப்படத்தின் முடிவில் நீ எனக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்க. அது எனது அணுகுமுறையை மாற்றியது. அதற்கு நன்றி. என்னுடைய தவறை எடுத்துச் சொன்னதற்கு நன்றி அனு என்றான். அனு, நன்றி சதீஷ். நான் இப்போது மொட்டைத்தலையுடன் இருப்பதால் உங்கள் நிறுவனத்தின் விளம்பரங்களில் நான் நடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அனு கூற, அனுவிடமிருந்து அந்த வார்த்தையை கேட்ட சதீஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். விரைவில் சதீஷ் தன்னுடைய முதலாளியிடம் பேசி அந்த நிறுவனத்தில் விளம்பரத்தில் அனுவை நடிக்க வைத்தான். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இத்துடன் இந்த கதை முடிகிறது. அடுத்த கதையில் வேறொரு பாகத்தில் சந்திப்போம். நன்றி.